जननी जन्म सौख्यानां वर्धनी कुलसंपदां पदवी पूर्व पुण्यानां लिख्यते जन्म पत्रिका सूर्याय च सोमाय मंगलाय बुधाय च गुरुशुक्र शनिभ्यश्च राघवे केतवे नमः गजाननं भूतगणादिसेवितं कवित्तजम्बो फलसारभक्षितम् उमासुतं सोहविनाशकारणं नमामि विघ्नेश्वर पादपङ्कजं மகாகணபதி துணை கொண்டு இஷ்டதேவதா குலதேவதா துணை கொண்டு இந்த வார ராசி பலன்களை நம்ம பார்க்க போகிறோம். 28ஆம் தேதி முதல் 3ஆம் தேதி வரையிலான பொது ராசி பலன்கள் எப்படி இருக்குது, 12 ராசிக்கான ராசி பலன்கள். உங்கள் ராசியும் நட்சத்திரமும் ஒன்று சேரும்பொழுது வாழ்க்கையில் பல பலன்கள் எப்படி மாறுது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். குலதெய்வ வழிபாடு தவறாக போனால் குடும்பத்தில் என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்னு தெரியுமா? தொழில் வேலை பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, இவையெல்லாம் நட்சத்திரத்தின் தாக்கமாக ஒவ்வொரு பிரச்சனைக்கும் என்னென்ன பரிகாரங்கள், 12 ராசிக்கான பரிகாரங்கள் மற்றும் ஆலயம் எல்லாமே உங்கள் வாழ்க்கை மாற்றும் வாரம் இது. உங்கள் ராசிக்கு என்ன விஷயம் காத்துருக்கு அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. அதாவது 12 ராசிக்கான ராசி பலன்கள் அப்படின்னு சொல்லும்பொழுது ஒவ்வொருத்தருடைய ராசிக்கும் ஒரு விஷயங்கள் நடந்திருக்கு. போன வருஷத்தில் நடந்ததையும் சொல்கிறேன், இந்த வருஷத்தில் நடக்க போகிறதையும் சொல்கிறேன். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ உங்களுக்கு தெரியும் என்ன விஷயம் நான் சொல்ல வந்திருக்கேன் அப்படிங்கிறது. பொதுவாக மேஷ ராசியிலேருந்து மீனராசி வரைக்கும் பல பலன்கள் இருக்குது, நிறையா பலன்கள் இருக்குது. அதில் மிக முக்கியமான சில பலன்கள்லாம் சொல்ல போகிறேன். நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். வருகின்ற இந்த பலன்கள் எல்லாமே இப்போ நம்ம பார்க்க போகிறோம். டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்காங்க. அதாவது இப்போ நான் சொல்லக்கூடியது எல்லாமே பொது பலன்கள் தான். மேஷராசிக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது பொது பலன்களாக தான் எல்லாமே இருக்கும். சில பேருக்கு இந்த பொது பலன்களே 100% எல்லாருக்குமே சரியாக இருக்கும், சில பேருக்கு அது மாறி இருக்கும். உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்து உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்குது, நேரங்கள் எப்படி இருக்குது, உங்கள் ஜென்ம ஜாதகம் எப்படி இருக்குது, என்ன பரிகாரங்கள் பண்ணணும், குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்குது, சகோதரன், சொத்து, குலதெய்வ சம்பந்தமான குலதெய்வம் எனக்கு தெரியல அப்படிங்கிறவங்களாம் இந்த வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து உங்களுக்கு தேவையான அந்த ஒரு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது, ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணி ஜாதகம் பார்த்து முழுமையாக சில விஷயங்களை நீங்கள் தெரிந்து கொண்டு என்ன ஸ்லோகம் சொல்லணும், என்ன பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுட்டு அதற்கு அடுத்ததாக நீங்கள் ஒன்று செய்ய ஆரம்பிச்சிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வெற்றிக்கான வாரம் இது அப்படின்னே சொல்லலாம். பல வெற்றிகளை தரக்கூடிய சூழ்நிலைகள் உங்கள் ராசிப்படி வரும். வாங்க வீடியோக்கு போகலாம். மீனராசி நேயர்களே, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அம்மாவோட ஆதரவு நிறையா இருக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா இழப்பை மீண்டும் கட்டுப்படுத்தும் நிலை ஏற்படும், பொறுமை தேவை. அதே போல் பார்த்தீங்கன்னா சில விஷயத்தில் தாமதம் இருக்கும், கொஞ்சம் கவனமாக இருங்க. புதிய சொத்திற்கான யோசனை வரும், விடாமுயற்சி மிகவும் முக்கியம். அதே போல் மகாலட்சுமி கோவிலில் நெய் தீபம் ஏற்றுவது சிறப்பு. இதெல்லாம் உங்கள் ராசிப்படி நீங்கள் செய்ய வேண்டிய சில சூழ்நிலைகள். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும் சில விஷயங்கள் அப்படின்னு சொல்லும்போது பல வகைகளும் அனுகூலமான வாரமாகவே இருக்கும் என்பதால் பிரச்சனை எதுவும் ரொம்ப இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. நெருங்கிய உறவினர்களிடம் மிகவும் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது நல்லது. ஆனால் தேவையற்ற பிரச்சனைகளை தவிர்த்து விடலாம். சில விஷயத்துலலாம் கவனமாக இருங்க. கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய அந்யோன்யம் அதிகரிக்கும். திருமணம் வயதில் இருப்பவர்களுக்கு நல்ல இடத்துல திருமணம் நிச்சயம் நடக்கக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு. அலுவலகத்தில் பணி சுமை அதிகரிக்கும். வேலையில் இருப்பவர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொல்ல, இப்போ ஒரு வேலையில் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் அடுத்த வேலைக்கு இப்போ உடனே முயற்சி பண்ணாதீங்க. ஆகஸ்ட் 17 வரைக்கும் பொறுமையாக இருங்க, அப்புறமா முயற்சி பண்ணுங்கள். சக பணியாளர்களையே அனுசரித்து செய்யுங்க. வியாபாரத்தில் முதலீடு இப்போ வேண்டாம், பொறுமையாக செய்யுங்க. சக வியாபாரிகளின் பேச்சை கேட்டு அவன் அதை சொல்கிறான், இவன் இதை சொல்கிறான், இதை பண்ணுறான், அதை பண்ணுறான்னு ஏதாவது ஒன்று நடக்க ஒன்று செஞ்சு மாட்டிக்காதீங்க. ஸோ பொறுமையாக இருங்க. குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு அதிக பொறுப்புகளால் மன சோர்வும் மன அசதியும் உண்டு. குடும்ப பொறுப்பு பெண்களுக்கு அதிகமாக இருக்குது. என்ன செய்கிறது, சில விஷயங்கள் வரும், சில விஷயங்கள் வராமல் இருக்கும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து கவனமாக இருங்க. ரெண்டாவது பார்த்திங்கன்னா அலுவலகத்தில் செல்லக்கூடிய பெண்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க. பெண்களுக்கு பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு வயிறு சம்மந்தப்பட்ட, கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட சில பிரச்சனைகளுக்கு கவனமாக இருங்க. அதிர்ஷ்ட எண்கள் 6, 8. லக்ஷ்மி ஹயக்ரீவர் வழிபாடு ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஞான அனந்தமயம் தெய்வம், நிர்மலஞ்சஸ் படிக்காக்கிறதும், ஆதாரம் சர்வ வித்யானம், ஹயக்ரீவம் உபாஷ்மகி. லக்ஷ்மி ஹயக்ரீவர் வழிபாடு நிறையா பண்ணுங்கள். குரு வழிபாடு நிறையா பண்ணுங்கள். இதெல்லாமே உங்களுடைய ஜாதகப்படி நல்ல சிறப்பாக இருக்கக்கூடியதாக இருக்கும். மாணவ மாணவிகளுக்கு
படிப்பு சம்பந்தமானது மிகவும் முக்கியம். படிப்பு எவ்வளோ நன்னா படிக்கிறீங்களோ அவ்வளோக்குள்ள நல்லது. சரஸ்வதி கடாட்சத்தோடு நன்னா படிங்க. படிப்பு தான் வாழ்க்கையில். படிப்பு இல்லைன்னா ஒன்றுமே இல்லை. இன்றைய காலகட்டத்தில் படிப்பு இன்றைக்கி 2025 நம்ம இருக்கோம். 2050 எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியாது, சரிங்களா? 2075 எப்படி இருக்கும் தெரியாது. நம்ம நல்லா இருப்பானு தெரியாது. அதனால் படிப்பு என்றைக்குமே இருக்கும். படிப்பு அப்படிங்கிறது என்றைக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். படிப்பில் நிறைய கான்சன்ட்ரேட் பண்ணி, படிப்பு இல்லாத சில விஷயங்கள்லாம் சில விஷயங்களை நம்மளை கட்டுப்படுத்தும், படிக்க விடாமல் பண்ணும். வேறு ஏதேதோ ஒரு கெட்ட எண்ணங்கள்லாம் நமக்கு தோணும். சில நண்பர்களுடைய சில கெட்ட சவகாசங்களும் சில நண்பர்கள்லாம் தோணும். அந்த மாதிரிலாம் இல்லாமல் படிப்பில் நிறைய நல்ல படிப்பு நன்னா படிச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னால் வாழ்க்கையில் நீங்கள் மேலே அடுத்த லெவல் உங்களுடைய கெரியரை நீங்கள் உச்சத்தில் கொண்டு போகணும், பெரிய அளவில் கொண்டு வரணும். அதற்கான முயற்சிகள் நீங்கள் இப்போலேருந்தே சில விஷயங்கள் மாணவிகள் கொண்டு வரணும். உத்திரட்டாதி நட்சத்திரம் மீனராசி, புரட்டாதி நட்சத்திரம் மீனராசி, ரேவதி நட்சத்திரம் மீனராசி எல்லாமே உங்களை பொறுத்தளவுக்கு எல்லாமே நிறைய சக்ஸஸ் பண்ணக்கூடிய சூழ்நிலைகள் உங்கள் ராசிக்கு உண்டு. இந்த வாரத்துக்கு அப்படின்னு எடுத்துக்கும்போது சில விஷயங்கள் நிதானித்து செய்யுங்க, அவசரம் இல்லாமல் செய்யுங்க. கண்டிப்பாக நிறைய சக்ஸஸ் பண்ணுவீங்க. மனசுக்கு சந்தோஷம் தரும்படியான நல்ல செய்திகள், நல்ல விஷயங்கள் எல்லாமே மீனராசி பொறுத்தளவுக்கு வரும். தொழில் சம்மந்தப்பட்ட, வேலை சம்மந்தப்பட்டதெல்லாம் கொஞ்சம் அலைச்சல் இருந்தாலும் ஓரளவுக்கு சில விஷயங்கள்லாம் சமாளிச்சிருங்க. உடல்நிலை சம்மந்தப்பட்டது கொஞ்சம் கவனமாக இருங்க. வாகன விபத்து ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு இந்த வாரத்தில். இந்த வார ராசி பலன்களை வச்சு போகும். வாகன விபத்து இருக்குது, கொஞ்சம் பார்த்து வண்டி வாகனங்களை கூட கவனமாக போங்க, கவனமாக வாங்க. குலதெய்வ வழிபாடு இருக்கிறது அப்படிங்கிறதுனா போய் கொஞ்சம் என்னங்கிறத பார்த்து செஞ்சுட்டு வாங்க. அதே போல் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா குபேர வழிபாடு பண்ணுங்கள். வியாழக்கிழமையில் குபேரர் கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் இன்னும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். ஆடி அமாவாசை வருது அப்படின்னு சொன்னால் அவங்க போய் வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்கன்னு சிறப்பாக இருக்கும். ரெண்டாவது சொத்து தொடர்பான சில விஷயங்கள் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு சில விஷயங்கள்லாம் அது தொடர்பான நல்ல செய்திகள்லாம் வரத்துக்கான வாய்ப்புகள் உண்டு. பணம் அப்படின்னு எடுத்துக்கும்போது கொடுத்த பணம் திரும்ப வர்றது அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக வரும். மீனராசி பொறுத்தளவுக்கு அலைச்சலான உத்தியோகம் தான். சில பேர் பூர்வீகத்தை இடத்த விட்டு வந்திருப்பாங்க. சில பேருக்கு பார்த்திங்கன்னா வெளிநாட்டில் இருப்பவர்களுக்கு பார்த்திங்கன்னா தாயகம் வரக்கூடிய சில பேருக்கு சில சூழ்நிலைகள் இருக்கும். சில பேருக்கு வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு வேலை செட் ஆகாது, அங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு போகலாமா அப்படிங்கிற மாதிரிலாம் தோணும். ஸோ சில விஷயங்கள் மனக்குழப்பங்களை அதிகமாக தரக்கூடியதாக இருக்கும். இருந்தாலும் சில விஷயங்களை நம்ம சமாளித்து செய்யணும். என்ன செய்யணும், எப்படி செய்யணும் அப்படிங்கிறது சமாளித்து செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் ராசிப்படி உங்களுக்கு சரியாக வரும். இப்போ நான் சொல்லியிருக்கிறது எல்லாமே மீனராசியுடைய பொது ராசி பலன்கள் தான். உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கணும். சுய ஜாதகம்னா என்ன? நீங்கள் பிறந்திருக்கக்கூடிய கோச்சார ரீதியாக இப்போ எப்படி இருக்குது, பிறந்த ரீதியாக எப்படி இருக்குது. பிறக்கும்போது ஒரு ராசி பலன் ஒன்று இருக்கும். இப்போ 1980 ஒருத்தர் பிறந்திருக்காங்கன்னா இப்போ 80 பிறக்கும்போது அவங்களுடைய லக்னம் உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒருத்தர் சிம்ம லக்னத்தில் பிறந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த சிம்ம லக்னத்தை வைத்து மற்ற கிரகங்களில் எந்தெந்த இடத்துல இருக்குது, குடும்பஸ்தானம் சுகஸ்தானம் எப்படி இருக்குது, அவங்களுடைய சகோதரஸ்தானம் எப்படி இருக்குது, அம்மா எப்படி இருப்பாங்க, அவங்களோட பூர்வ புண்ணியம் எப்படி இருக்கும், உடல்நிலை பாதிப்பு எப்படி இருக்கும், பணம் எப்படி இருக்கும், மனைவி எப்படி இருக்கும், அவங்களுடைய வரவு எவ்வளவு, செலவு எவ்வளவு, இவங்களுக்கு இதுக்கப்புறம் வரக்கூடிய காலகட்டங்கள் நன்னா இருக்குமா, எப்படி இருக்கும், இவங்களுக்கு வேறு எதுவும் விபத்துக்கள் இருக்கா, ஆப்ரேஷன்ஸ் இருக்கா, என்ன மாதிரியான சில விஷயங்கள்லாம் இவங்க வேலையில் இருப்பாங்க அப்படிங்கிறது எல்லா விவரத்தையும் அதிகமாக கிளியராக தெரிஞ்சுக்கிறதுக்கு பேர் தான் இந்த ஜோதிடம் தெரிஞ்சுக்கிறது. அதாவது ப்ரெசென்ட் பாஸ்ட் ஃபியூச்சர் சொல்லும்போது இந்த ஃபியூச்சர்ஸ் ப்ரெடிக்ஷன் பண்ணுறதுங்கிறது தான் இம்பார்ட்டன்ட். ஸோ அதை நீங்கள் கரெக்டாக நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது, ராஜ்குமார் குருக்கள்கிட்ட பேசணும், அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. சிறிய கட்டணத்தோடு நீங்கள் உங்களோட சுய ஜென்ம ஜாதகத்தை பார்த்து தெரிந்து கொள்ளுமாறு கேட்டுக்கிறேன். வாழ்க வளமுடன். இதுவரையில் நாம் பார்த்தது மேஷராசியிலிருந்து மீனராசி வரையிலான பொது பலன்கள், வார ராசி பலன்கள் என்று சொல்லக்கூடிய பொது பலன்கள். வார ராசி பலனில் எப்படி இருக்கும், கோச்சார ரீதியாக எப்படி இருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா மேஷத்தில் கிரகங்கள் இல்லை. ரிஷபத்தில் பார்த்திங்கன்னா சுக்கிரன், அதே போல் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் மிதுனத்தில் பார்த்திங்கன்னா புதன் குரு, அதே போல் கடகத்தில் சூரியன், சிம்மத்தில் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் செவ்வாய் கேது, கன்னி துலாம் விருச்சிகம் தனுசு மகரம் வரைக்கும் ஜாதகத்தில் கிரகங்கள் கிடையாது. கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. இப்போ மீனத்தில் சனி வந்திருக்கார், ரொம்ப கவனமாக தான் இருக்கணும், சரிங்களா? ஏன்னா சொல்லும் செயலும் ரொம்ப கரெக்டாக இருந்துக்கணும். ஏன்னா இதே தான் இப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய கிரக கட்டங்கள். இந்த கட்டத்தை வைத்து பொது பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன். இது முழுக்க பொது பலன்கள் தான். என்கிட்ட நிறைய பேர் கமெண்ட்லேயும் சொல்லியிருக்கீங்க, சுவாமி சில விஷயங்கள் எங்களுக்கு நடக்கிறது, சில விஷயங்கள் எங்களுக்கு நடக்கலை அப்படின்னு. சுய ஜாதகம் ஜென்ம ஜாதகம்னு இருக்குது. உங்களுடைய ஜாதகப்படி உங்களுக்கு இது நடக்குமா, நான் மருத்துவ சம்மந்தப்பட்ட படிப்பு படிப்பேனா, நான் விருப்பப்பட்ட படிப்பு படிப்பேனா, நான் வெளிநாடு போவேனா, நான் இங்கேருந்து தான் பணம் சம்பாதிப்பேனா, கம்பெனி மாறுவேனா, இதே கம்பெனியில் நிறையா வேலை செய்வேனா, அம்மா அப்பா கூட பிறந்தவங்க மற்றதெல்லாம் எப்படி இருப்பாங்க, தாத்தா பாட்டி மாமா அத்தைமார்கள் எங்களுடைய சொந்த பந்தங்கள் சில விஷயங்கள்லாம் சரியாக இருக்குமா, என்ன, இது எல்லாமே உங்களுடைய சுய ஜாதகத்தை ஜென்ம ஜாதகத்தை பார்த்து முழுவதுமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஒரு அரை மணி நேரம் நீங்கள் ஒரு டைம் ஒதுக்கி ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் ஜாதகம் பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும்.
ஏன்னா நான் சொல்லிக்கிறது எல்லாமே பொது. அப்போ ஜென்ம ஜாதகம்னு பார்க்கும் பொழுது உங்களுக்கு என்ன தெரியும் சொல்லுங்கள் பார்க்கலாம். நீங்கள் எந்த கோவிலுக்கு போகணும், எந்த கோவிலில் போய் பரிகாரம் பண்ணணும், எந்த கிரகங்கள் வீக்காக இருக்குது, எந்த கிரகங்கள் நன்னா இருக்குது, என்ன ஏது அப்படிங்கிறது. நம்மளுடைய பாவ மூட்டைன்னு ஒன்று இருக்குது. அதை எங்கே கழட்டி வைக்கணும்? பாவ மூட்டைன்னு ஒன்று இருக்குது, சுமந்துன்னு இருக்கும். பாவ மூட்டை சுமக்காமல் இருக்கோமா? சுமக்கிறோம். இந்த பாவ மூட்டையை எங்கே கழட்டி வைக்கிறது? இப்போது உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். இப்போது இப்போ நம்ம ஒரு செல்ஃபோன் யூஸ் பண்ணுறோம். இந்த செல்ஃபோன் யூஸ் பண்ணுறோமா? இந்த செல்ஃபோனை எங்கே யூஸ் டவர் இருக்கிற இடத்துல தான் யூஸ் பண்ணுறோம். டவர் இல்லைன்னு நம்ம என்ன பண்ணுறோம்? ஓடுறோமா? டவர் இருக்கிற இடத்த தேடி ஓடுறோமா? அங்கே நின்று அந்த இடத்துல நின்று பேசுகிறோமா? உண்மையா? அதை நீங்கள் ஒத்துக்கிறீங்களா, ஏற்றுக்கிறீங்களா? டவர் இல்லாத இடத்துல போய் பேச முடியுமா? டவர் இருக்கிற இடத்துல தான் பேசுவோம். அதாவது நம்ம ஜாதகத்தில் இந்த கோவிலுக்கு தான் போய் நம்ம பரிகாரம் பண்ணணும்னா அந்த கோவிலுக்கு தான் நம்ம போய் அந்த இடத்துக்கு போய் இறங்கினா தான், அந்த இடத்துல போய் உங்கள் பாவ மூட்டை இறக்கி வச்சா தான் நீங்கள் நிம்மதியாக இருக்க முடியும். டவர் இருக்கிற இடத்துல தான் ஃபோன் பேச முடியும். டவர் இல்லாத இடத்துல ஒன்றுமே இருக்காது, லைனே காட்டாது, ஒன்றுமே இருக்காது, ஜீரோவாக இருக்கும். ஹலோன்னா கூட கேட்காது. தெரியும்ல உங்களுக்கு? இதுதான் இதுக்கு உதாரணம். உங்களுடைய பாவ மூட்டையை நீங்கள் கழட்டி வைக்கணுன்னா உங்களுக்கு உரிய கோவிலுக்கு நீங்கள் போங்க. உங்களுடைய பாவ மூட்டையை நீங்கள் கழட்டி வச்சுட்டு நிம்மதியாக வாங்க, சந்தோஷமாக வாங்க. இதுதான் என்னுடைய விஷயம். என்னோட டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய காண்டாக்ட் நம்பர் இருக்குது. 9884530146. என்னோட டாக்டர் ராஜ்குமார் சிவாச்சாரியார்னு இருக்கும். அப்பாயின்மெண்ட் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. பேசுவாங்க, ஆஃபீஸ்லேருந்து பேசுவாங்க. ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு ஜூம் காலில் வாங்க, ஒரு வீடியோ காலில் வாங்க, என்கிட்ட பேசுங்க, சந்தோஷமாக பேசுங்க. சுவாமி எனக்கு இந்த மாதிரி குடும்பத்தோடு உட்காந்து பேசுங்க. வீட்டில் இப்போது நேரடியாக ஒரு காலத்தில் தேங்காய் வெத்தலை பக்கு பழம்லாம் எடுத்துகிட்டு போய் தட்டில் வச்சு கொடுத்து, தேங்காய் வெத்தலை பக்கு பழம், பூ, கல்யாண ஜாதகமாக தான் மஞ்சள் வச்சு கொடுத்து, எல்லாம் தட்டில் வச்சு கொடுத்து தட்சிணை வச்சு நம்ம ஜாதகம் பார்ப்போம். இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இது ஒரு கை, இது 2 கை, இது 3வது கை ஆகிடுது. வேறு வழி இல்லை. இப்போ இன்றைக்கி எல்லாமே ஆன்லைனில் நம்ம இருக்கிற இடத்துலேருந்து நம்ம ஏன் ஆன்லைனில் பூஜையை பண்ணி வைக்கிறாங்க. இங்கே ஒருத்தர் இருக்காங்க அமெரிக்காவில் தர்ப்பணம் பண்ணி வைக்கிறாங்க ஜூம் மீட்டிங்கில், வீடியோ காலில். பஞ்சபாத்திரம் எடுத்து வச்சுட்டிங்களா, ஆத்மதத்வாய சுவாகா சொல்லுங்கன்னா இங்கே சொல்கிறேன், அங்கே பண்ணுறான். நடக்குதா? அதனால் நம்ம ஜாதகத்தை நம்ம பார்த்துக்கிறோம். குடும்பத்தோடு உட்காருங்க, எல்லோரும் சேர்ந்து உட்காந்து எல்லோரும் ஒரு நோட் பேனா எடுத்து வச்சுக்கோ, நோட் பண்ணுறதுக்கெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. சுவாமி பார்க்கலாமா, ஃப்ரீயாக இருக்கீங்களா? நம்ம ஒரு அரை மணி நேரம் பேசணுன்னா மனசுக்கு திருப்தி ஆகிடும், சந்தோஷம். என்னை நீங்கள் நேரில் பார்த்த மாதிரி இருக்கும், உங்களை நான் நேரில் பார்த்த மாதிரி இருக்கும். சரிங்களா? சுபம். வாழ்க வளமுடன்.